கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கலாத்தியர் 26-27 வசனங்களை வாசிக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. 2 அழகான காரியங்களை இங்கே சொல்லுகின்றார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம எல்லாரும் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். we are his children. எத்தனை ப்ரிவிலேஜ் பாருங்க. இப்போ உலக பிரகாரமான தகப்பனா நான் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்படும் போது நான் சும்மா இருப்பேனா? என்னால் இயன்ற மட்டுமாய் நான் காப்பாற்றுவேன். பொல்லாதவர்களாகிய நாம இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறபடியினாலே தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு எத்தனை சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது தைரியமும் விசுவாசமும் வரும். அடுத்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டோமா. ஒரு பெர்ஃப்யூம் போடும்போது we say we are wearing this perfume. அந்த பெர்ஃப்யூமோட வாசனை அந்த ரூம் ஃபுல்லா வரும். அதுபோல கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிற நாம ஆவியின் கனிகளை அந்த ரூம் ஃபுல்லா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கின்றோம். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, ரிச்சர்ட் வேர்மேன் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்திலே பணி செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு லுதரன் பாஸ்டர் அவர்கள் அங்கே கம்யூனிசத்துக்கு எதிராக ஆண்டவருக்காக நின்று அங்கே மக்களிடத்திலே ஊழியம் செய்தார். ஆனா அவங்க அந்த கம்யூனிஸ்ட் தேசத்திலே இவரை பரப்பக்கூடாது, வேதத்தை பேசக்கூடாது, வேதத்தை படிக்கக்கூடாது என்றெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் நிறைய போட்டாங்க. ஆனாலும் இவர் மறைந்து 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 2ஆம் வேர்ல்டு வார் போது, உலகப்போர் போது யூதர்களை காப்பாற்றினவர் என்று பார்க்கின்றோம். அவர் சொல்லும்போது, அவங்க என்னை அடிக்கும் போது, அவங்க என்னை சித்திரவதை பண்ணும் போதெல்லாம் எனக்காக யாரோ ஒருத்தர் நின்று சித்திரவதை வாங்கி கொள்ளுகிறது போல, அடிகளை வாங்கி கொள்கிறதை போல நான் உணர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். அப்போ நமக்காக பாடுபடக்கூடிய ஆண்டவர் நமக்கு ஒருவர் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம் மீது வந்து விழுகின்ற எத்தனை அக்னி ஜுவாலைகளை அத்தனையும் அவர் தாங்கி நின்று நம்மை அரவணைத்து பாதுகாக்கின்ற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலமாயிருப்போம்.